இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். அன்னைக்கு காலையில் தான் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தார், ஹைதராபாத்லேருந்து. ஸோ வரும்போது எந்த ஸ்நாக்ஸும் வேண்டான்னு சொன்னேன். ஆல்ரெடி ஆஹாலேருந்து வாங்கிட்டு வந்ததே நிறையா இருந்தது. பட் அவரோட திருப்திக்காக இந்த 2 கராச்சி பிஸ்கட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. அங்கே இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்த உடனே நான் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மித்துக்குட்டி வந்த உடனே டேஸ்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால ஒரு பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருந்தது. காலையில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால ஈவினிங் தான் வந்து vlog எடுக்கவே ஆரம்பித்தேன். மித்துக்குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ அந்த கேப்பில் மத்தியானம் கழுவி வச்ச பாத்திரங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சாயங்காலம் டீ போட்டதுக்கப்புறம் நிறைய பாத்திரம் சேரும், அது வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வேணும் இல்லையா? அதனால முதல் வேலையாக அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டீ போட போனேன். பட் டீ போடும்போது பாப்பா சொன்னா அன்னைக்கு எனக்கு டீ வேண்டாம், ராகி கூழ் தான் வேணும்ன்ட்டு. சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அதை தான் பண்ணேன். மித்துக்குட்டிக்கு ராகி கூழ் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகேன்ட்டு அன்னைக்கு டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு ராகி கூழ் தான் பண்ணினேன். ராகி கூழ் ஆகிறக்குள்ளேயே போன வாரம் நான் ஃப்ரீஸ் பண்ணுறக்கு வச்சுருந்தேன் இல்லையா, லெமன் ஜூஸ், அதெல்லாம் ரெடியாக இருந்தது. சரின்ட்டு அதை தனியாக வேற ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப பாப்பா ஒவ்வொரு க்யூபாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவான். அன்னைக்கு ஈவினிங் நல்ல மழை. மித்துக்குட்டிக்கும் பாப்பாக்கும் ஏதாச்சும் சாப்பிடணும் போலயே இருந்தது. பட் சிப்ஸ் மாதிரி எதாவது வேணும்னா நம்மக்கிட்ட ரெடியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருந்தது. சரி ஓகேன்ட்டு அதே பொரிச்சு கொடுத்துட்டேன். ராகி கூழுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கும் காம்பினேஷன் நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் குழந்தைங்க கேட்டுட்டாங்களே அப்படின்ட்டு அது பண்ணி கொடுத்தேன். பட் 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. மித்துக்குட்டி அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணுறது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவங்க அக்கா தான் விரும்பி சாப்பிடுவான்னு அவனுக்கு தெரியும். ஸோ செஞ்ச உடனே முதல் வேலையாக அவங்க அக்காவுக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா. மார்னிங்கில் அதை அவசரப்படுத்தாது, எப்படி சாப்பிடு. அது இப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே எடுத்து சாப்பிட்டு பழகுது. சாப்பிட்டுக்காங்க. பாப்பா கண்ணாடி கொஞ்சம் மூஞ்சிக்கு போடு. எம்மி வெறும் ராகி கூழும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும்தான் சாயங்காலம் பண்ணினேன். பாப்பா மத்தியானம் கொண்டு போன லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கே ஃபுல் ஆயிடுச்சு. முதல் வேலையாக அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஆரம்பித்தேன். யூஸ்வலாக 1-2 பாத்திரம் இருந்தால் கூட நான் அதை வந்து சிங்கில் விட மாட்டேன், அப்பப்போ கையோட வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கிச்சன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்ததுக்கப்புறம் கழுவணும் அப்படின்னா நமக்கே வந்து பெரிய வேலையாக தோணும். பட் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் சேரும் போது கழுவி ஒரு 10-15 நிமிஷம் கழித்து லைட்டாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டா நமக்கு அந்த வேலை ஒன்றும் பெருசாகவே தெரியாது இல்லையா? பாத்திரங்களெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சன் பிளாட்ஃபார்மை கையோட தொடச்சி விட்டுட்டேன். அன்னைக்கு அவங்க அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாரு. ஏன்னா 2-3 நாள் ஊரில் இல்லை இல்லையா, அதனால குழந்தை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாரு. சூப்பர். அதே மாதிரி ரோனிங்னா அடையும் ரைட் ஆகக்கூடாது. வெரி குட் சிகார், வெரி குட். And that is brown color, Mithran. This is brown color. You take brown color. ఏది బ్రౌన్ కలర్? இந்த இது துண்டுல brown கலர் அடையும். இந்த 3 fingers, Raja. இல்ல பிட்டினோல 3 fingers. இந்த அந்த மட்டும் அடி. அது லோகனே. ரோனிக்னே உள்ளே பண்ணு. வெரி குட் பாய்.
சூப்பர். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கன்ஃப்யூஷன் வரும். என்னடா இவங்க தெலுங்கு பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. நாங்கள் வந்து தெலுங்கு தான் பேசுவோம். எங்கள் மதர் டங் வந்து தெலுங்கு. பட் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து தமிழ்நாடு. ஸோ அதனால நாங்கள் வந்து தமிழ் பேசுகிறோம். கொஞ்ச நேரம் கலரிங் பண்ணா, அதுக்கப்புறம் அவனுக்கே போர் அடிச்சிருச்சு. வெளிய போகணும்னு ஒரே ரகளை. சரி ஓகேன்ட்டு மழையும் கொஞ்சம் விட்டிருந்தது. அந்த கேப்ல கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளிய வந்தோம். ஒரு 15 நிமிஷம் விளையாட விட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டேன். ரொம்ப குளிரு. அவனுக்கு அது இல்லாம கோல்டா இருந்ததா, சரி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு சீக்கிரமாவே போயிட்டோம். ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த வேலை என்னென்னா மித்துக்குட்டியோட டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். அந்த ஆர்கனைசேஷன் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமேசானோட ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வாங்கினேன். பட் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஏதோ ஒரு வேலை கரெக்டாக இருந்துகிட்டே இருக்குது. சரி அன்னைக்கு வந்து இது எப்படியா முடிச்சாகணும் அப்படின்ட்டு மித்துக்குட்டி, நான், பாப்பா 3 பேரும் சேர்ந்து தான் அவனோட டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சோம். இதுதான் அவனோட டாய் பேஸ்கெட். ரொம்பவே பார்க்குறக்கு ஒரு கஷ்டமான நிலைமையில் தான் இருக்குது. எல்லா டாய்ஸையும் வந்து அதில் தான் டம்ப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இல்லாமல் ஒரு பெரிய பாக்ஸு நம்மளோட வார்ட்ரூஃப்குள்ளே இருக்குது. அதை எடுத்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே பரப்பி வச்சிருவான்ட்டு அவன் யூஸ் பண்ணுறக்காக சில டாய்ஸ் மட்டும் எடுத்து கீழே வச்சுருக்கோம். பட் அவன் என்ன பண்ணுவான்னா, கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு கவராக எடுத்துகிட்டு வந்து எல்லா டாய்ஸையும் பேக் பண்ணி போட்டு வச்சுருவான். எனக்கு அது பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனா, எனக்கு அதுலயும் ரொம்ப புடிச்சது என்னன்னா, மித்துக்குட்டி தனித்தனி கவர்ல போடும்போது, எல்லா டாய்ஸையும் மிக்ஸ் பண்ண மாட்டான். அனிமல்ஸ் அப்படின்னா, அனிமல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் இந்த பூச்சி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஏதாச்சும் பொம்மைங்க இருந்துச்சு அப்படின்னா, அத மட்டும் தனியா போட்டு வச்சிருப்பான். ஹல்க்கு, ஸ்பைடர்மேன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு கவர். இந்த மாரி தான் போட்டு வச்சிருப்பான் அவன். ஸோ அவனுக்கே தெரியும். எது எது வந்து எந்த மாரி கவர்ஸ்ல போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. இருக்கிற இடத்துலயே இவங்க வைக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா நாம இருக்கிற வீட்ல வார்ட்ரூஃப் ரொம்ப கம்மி. ஸோ அதனால இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பாக்ஸ் வாங்கி வச்சாதான் உண்டு. ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் வேண்டாத டாய்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அவன் எது வந்து யூஸ் பண்ண மாட்டான், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நாம் வந்து அந்த டேப்லெட்ஸ்க்காக வாங்கினேன் இல்லையா, அந்த பாக்ஸஸ், சின்ன சின்ன பாக்ஸஸ், அதில் வந்து மித்துக்குட்டியோட சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாத்தையும் பாப்பா ஃபில் பண்ணி வைக்க சொன்னேன். அதே மாதிரியா ஃபில் பண்ணி வச்சுட்டான். நான் க்ளீன் பண்ணும்போதே மித்துக்குட்டிக்கு பயம் வந்துருச்சு. நான் எங்கேயோ எல்லாத்தையும் எடுத்து போடுறேன்ட்டு. ஸோ அவன் வந்து அவனோட வேலையில இருந்தான். எல்லா டாய்ஸையும் எடுத்து இன்னொரு பாக்ஸில் போட்டுட்டு இருந்தான். பாப்பா அந்த சின்ன சின்ன டாய்ஸ் மட்டும் அந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனா. அதே எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லா கடைகளுமே இருக்கிற அனிமல்ஸ் மித்துக்குட்டி கிட்ட தான் இருக்கும். அத்தனை அனிமல்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கான். அது சின்ன சின்னதாக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பான். கைக்கு அடக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கையில் வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பான் ஒரு ஃபுல் டே. நைட்டு கூட அதை பக்கத்தில் வச்சுட்டு தான் படுப்பான். 2 ஆர்கனைசர் வாங்கினேன். ஒன்று பெருசு 2 ரேக் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான். ஒரு சைடு வந்து மித்ரன் யூஸ் பண்ணுற இந்த வண்டி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நிரப்பி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பெரிய பெரிய அனிமல்ஸ் டாய்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து எடுத்துட்டேன். மோஸ்ட்லி இது 2 தான் அவன் யூஸ் பண்ணுவான். அதனால இது தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாலே அவன் வந்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போட்டு வச்சிருவான். அந்த விவரமெல்லாம் இருக்குது அவனுக்கு. கொஞ்சம் பொம்மைகளை அவன் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியணும் இல்லையா, எது எது எந்தெந்த பாக்ஸில் போடணும் அப்படின்ட்டு. பட் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டான். எப்படி தான் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னே சொல்ல முடியாது. ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களே அவ்வளோ அறிவாக வேலை செய்யும் போது நமக்கே வந்து பிரமிப்பாக இருக்கு இல்லையா. ஒரு வழியாக பெரிய டாய்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுட்டேன். 2 ரேக்காக இருக்குங்காட்டி ரொம்பவே வந்து நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஈஸியாக நம்ம அதை க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். பார்க்குறக்கே நீட்டாக இருந்தது. இன்னொரு பாக்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த குட்டி குட்டி டாய்ஸ் இருந்தது இல்லையா, அந்த பாக்ஸில் போட்டிருந்தது. அது எல்லாத்தையும் நீட்டாக அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் மித்துக்குட்டி அதை எடுத்து யூஸ் பண்ணுறான். ஆனால் அதே பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிடுறான். இது வீடியோவில் பார்க்கறக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலையாட்டிருக்கு. பட் எனக்கு இது வந்து 1 மணி நேரம் ஆச்சு. தலைவலியே வந்துருச்சு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ வேண்டாத டாய்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறாக்கா அவங்களோட தங்கச்சி குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
ஸோ ஒரு வழியாக அன்னைக்கு அவனோட டாய்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு சப்போஸ் இந்த ஆர்கனைசேஷன் பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. बावरे से इस जहां में बावरा एक साथ हो इस सयानी. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் ரெடி பண்ணவே போனேன். தோசை வெங்காய சட்னி நான் பண்ணது, சுண்டக்கடலை குழம்பு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து சூடு மட்டும் பண்ணிக்கிட்டேன். எக் ஃப்ரைட் ரைஸும் பிரியாணி ரெண்டுமே வந்து அன்னைக்கு மத்தியானம் நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அது வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். चला